பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். அண்ணா செத்த நிக்கிறா? என்ன என் காலங்கத்தால தொந்தரவு பண்ற? இது நான் ஒண்ணு தொந்தரவு பண்ணலண்ணா, போன் வந்திருக்கு. யாரு? வக்கீல் சுந்தரேசன். இந்த சேம்பர்ல குமஸ்தாக்கெல்லாம் அதிக சம்பளம் கொடுப்பாருன்னு பரவாயில்ல பேசிக்கோல, அந்த சுந்தரேசன் பேசுறாரு. அப்படியா? சுந்தரேசன் குமாஸ்தா புத்திசாலி. அத பத்தி யாரும் சேம்பர்ல பேசலையா? புத்தி கட்டுறியா? என்ன விஷயமா? யாரு கேட்டா? ஏயா நீ தானே டெலிபோன் அட்டன் பண்ற, என்ன விஷயம் கேளையா? இது ஒரு நிமிஷம். ஹலோ அண்ணா, என்ன விஷயம்னு கேக்குறாரு. இப்பதான் ஆடிட்டு வரார். டான்ஸ் ஆடிட்டு இல்ல, டென்னிஸ் ஆடிட்டு வரார். என்னது படிக்கல? 7ஆம் பக்கமா? முக்கியமான பேட்டியா? 7ஆம் பக்கம் 2ஆம் பக்கத்துல வழக்கமா கன்னித்தீவு வரும். ஓ அது தினத்தந்தியா? 7ஆம் பக்கத்துல முக்கியமான மேட்ரு. இது இங்கிலீஷ் பேப்பர்ல 7ஆம் பக்கத்துல ஒரு முக்கியமான மேட்ரா. சரி நான் படிச்சுட்டு அப்புறமா ரிங் பண்றேன்னு சொல்லி டெலிபோனை கட் பண்ணு. ஹலோ இது அண்ணா பேசல, பட்டாவி பேசுறேன். அண்ணா அப்புறமேட்டு பேசுறாரா? ஹலோ இது செல்போன் மேட்டர், மீட்டர் எகிரிரும். இதுக்காக இன்னொரு கேஸ் நாங்க வாதாட வேண்டியிருக்கோம். கட் பண்ணுங்க. குட் மார்னிங் ஜேபி சார். ஹலோ மூர்த்தி, வெல்கம் வெல்கம். அப்புறம் டென்னிஸ் ஆடிட்டு வரீங்க போல இருக்கு. ஆமா. உங்க பையன் நேஷனல் சாம்பியன் ஆகணும் இல்லையோ நீங்க ஆயிடுவீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் ஒரு டைம் பாசிங்காக தான். இந்த ஓல்டு பிளேயர்ஸ் பெனிஃபிட் ஷோ நடத்துற மாதிரி நமக்கு நாமே பூ போட்டு கூடாது. என்ன மூர்த்தி சார் காலையில வந்துட்டேன். டுடே நோ பார் கவுன்சில், ஒன்லி பாரா? அப்போ மார்னிங் ஷோவா? ரெடி. யோ எங்களுக்கு வேற வேலை இல்ல, நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண தண்ணி அடிக்கிறதா அர்த்தமா? ஜேபி சார் ஃபோன் பண்ணி வர சொன்னாரு, வந்திருக்கேன். போதிட்டு படுத்தானே, படுத்துக்கிட்டு போத்தானே, ரெண்டும் ஒண்ணுதான். யோ சும்மாரியா? சரி மூர்த்தி, என்ன சாப்பிடுற? இம்ரா தான். இம்ரானா? இதே ராம் ராம். யோ போய் வேலையை பாரியா, உள்ள போய் 2 காஃபி எடுத்துட்டு வா. கார்ல டைரி இருக்கு, அதையும் எடுத்துட்டு வா. இன்னைக்கு என்ன ப்ரோகிராம் பார்க்கலாம் போ. என்ன விஷயம் சார் காலையில வர சொல்லிருக்கீங்க? இருக்கு விஷயம் இருக்கு. கம் ஆன்.
வர வர அண்ணாவுக்கு எடுபடி நினைச்சாரா இல்ல குமாஸ்தான் நினைச்சாரா? தமாஷா இருக்கு நீங்க சொல்றது. என்ன போல தானே நீங்களும், அதுல என்ன சந்தேகம்? சந்தேகம் நேக்கில்ல வை. உம்ம முதலாளிக்கு நம்ம வக்கீலுக்கு என்ன பார்த்து அதை கொண்டா இதை கொண்டான்னு விரட்டின்னு இருக்கார. குமாஸ்தாவா கொக்கா? குமாஸ்தாங்கிறவன், அதுவும் இந்த பட்டாபி குமாஸ்தாங்கிறவன் முக்கா வக்கீலுக்கு ஈக்குவல். என்ன போய் டீ குண்டா காபி குண்டா டைரி குண்டான்னு விரட்டின்னு இருக்கார. அதான் கேட்டேன். காப்பி சொல்லிட்டீங்களா? உமக்கு என்ன பார்த்தா கிண்டல் ஆயிட்டா? கிண்டல் இல்ல சுண்டல் இல்ல சார், எனக்கும் காப்பி வேணும். அதான் சொல்லிட்டீங்களான்னு கேட்டேன். வை, வக்கீல் சொன்னதுக்கே இந்த பட்டாபி விண்ணுக்கு மண்ணுக்கு எகிரின்னு இருக்கான். என்ன பார்த்து காப்பி குண்டான்னு சொல்ற நீ? வக்கீல் சார் காப்பி சொல்ல சொன்னா கோவப்படுறீங்களே, நைட் ஆனா மருந்து சாப்பிட சொன்னா குஷி ஆயிடுறீங்க. வக்கீலு கிட்ட டிரைவரா இருக்கிறனால நீ என்ன கிராஸ் கொஸ்டின் பண்றியா? சார் சாதாரணமா தான் கேட்டேன். காப்பி சொல்லிட்டீங்களா? வேலைக்கார அம்மாட்ட சொல்லியாச்சு. அந்த அம்மா என்ன கொடுத்துருப்பாங்க, அதுக்காக என்னண்ட எகிறதா? கோபக்காரனா இருந்தாலும் இந்த பட்டாபி நல்லவன், அதனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறான். பர்சனல் மேட்டர் டிரைவரா இருக்கிற என்கிட்ட சொல்றீங்களே, இதை நான் ஐயா கிட்ட சொன்னா என்ன ஆகும்? என்ன என்ன ஆகும்? என்ன மிரட்டுறியா? என் கோபத்தை யாரண்டா காட்டுறது சொல்லு. அதனால உங்க கொட்டினா போய் கதவு திறக்கிறீல, அதை எடுத்து போய் டைரி. ஓகே, அந்த ஹிந்தி பேப்பர் இருக்குமே அது எங்க? நான் படிச்சுட்டு இன்னொரு டிரைவர்கிட்ட கொடுத்துருக்கேன். பேஸ் பேஸ். இப்ப டிரைவர்லாம் ஒன்னா சேர்ந்து காலையில இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறீங்களாக்கும். ஓகே ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும் போய். அந்த 7ஆம் பக்கத்துல என்ன மேட்டர் இருந்தது? ஓ அதுவா? அதுதான் நான் ஐயா கிட்ட சொல்லிக்கிறேன். நேரம் போய் வக்கீலுக்கு ஓகே, உமக்குமா? சார் காலங்காத்தால ஏன் இப்படி விளையாடுறீங்க? நீங்க சொல்ற எதையுமே என்னால ஒத்துக்க முடியாது. மூர்த்தி, உலகத்துல எதிரி நாடுங்க ஒன்னா சேர்றது இல்லையா? எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்றது இல்லையா? லேட்டஸ்ட் டெவலப்மெண்டா வெவ்வேறு ஜாதிக்காரங்க ஒரே மேடையில ஒண்ணு சேர்றாங்க. நீயும் உங்க மச்சானும் நிரந்தர எதிரிகளா? இல்ல உங்களுக்குள்ள சொத்து தகராறா? ஒண்ணு இல்ல, பெரியவர் என்கிட்ட இதெல்லாம் சொன்னாருப்பா. என்ன சொன்னாரு போனாருன்னு? அவருக்கு சாதகமா ஏதாவது சொல்லியிருப்பாரு. மூர்த்தி, இந்தாங்கண்ணா டைரி. கொண்டா. டைரியில எல்லாம் இருக்கா? நான் பாத்துங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். இப்போ காப்பி வந்துடுதா? நேக்கு இல்லையா? யோ, முக்கியமான மேட்டர் பேசிட்டு இருக்கல, போய் கிச்சன்ல சாப்பிடு போயா. முக்கியமான மேட்டரா? புரிஞ்சுடுத்து. மூர்த்தி, நான் சொல்றத கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணு. பெரியவர் என்கிட்ட மனசை விட்டு பேசினார். நடந்தது நடந்து போச்சு. என் தம்பியை விட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கட்டும் அவருடைய கோபம் தனியல. எப்படியாவது அவரை சமாதானப்படுத்தி எங்க குடும்பத்தோட ஒண்ணு சேருங்கன்னு சொன்னார். சொன்னார்ல, அப்புறம் ஏன் என்ன கூப்பிட்டீங்க? அவர் சொன்னதை கேட்டதிலிருந்து அவங்க பக்கம் நியாயம் இருக்கிறதா எனக்கு தோணுது. பாத்தீங்களா, என்ன இருந்தாலும் முதலாளி பாசம். விட்டு கொடுப்பீங்களா என்ன? என்ன பெருசா நியாயத்தை கண்டிங்க? என்ன நடந்தது நான் சொல்றேன், அதுக்கப்புறமா நீங்க பேசுங்க. எல்லாம் சொன்னார். எடுத்த எடுப்பிலேயே அந்த பாலித்தீன் ப்ராஜெக்ட் உருப்படாதுன்னு நீ சொன்னதையும் அவர் சொன்னார். அது ஏதோ டக்குன்னு வாய் தவறி சொல்லிட்டேன். அது கூட அவங்க நல்லதுக்காக நான் சொன்னேன். அதுல நியாயம்னு உணர்ந்ததாலதான் இப்ப அவங்க சமாதானத்துக்கு வராங்க. அவங்க மட்டும் பேசலாமா? நான் சோம்பேறி, ஆர்வம் இல்லாத ஒண்ணு. ஜெயந்தன் பேசுனது தப்பு. இத நான் மட்டும் சொல்லல, பெரியவரும் சொல்றாரு. அதுக்கு அவர் தம்பி அனுப்பி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வச்சார்ல, அது பெரிய மனுஷத்தனம். ஆனா அந்த சமயம் மன்னிப்பு கேட்க வந்தவன முகத்தில் அடிச்ச மாதிரி பேசி அவமானப்படுத்தின பாரு, அதுதான் நீ பண்ண பெரிய தப்பு. எப்போ ஒருத்தன் தான் தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்க வரானோ அப்பவே எல்லாத்தையும் மறந்துட்டு அவனை மன்னிச்சிடணும். அதை விட்டுட்டு அதை பெருசுப்படுத்துறது ரொம்ப தப்பு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச தர்மப்பா. இத பாருங்க சார், தர்ம அதர்மம்லாம் அவங்களுக்கு வந்தாதான் தெரியும். சாணியால முகத்துல அடிச்சுட்டு ஐயோ சாணியால அடிச்சிட்டேனேன்னு அதுக்கப்புறம் சந்தனத்தால அபிஷேகம் பண்ணி என்ன சார் பிரயோஜனம்? இப்ப என்னதான் சொல்ற? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. சண்டை போடுவாங்களாம், பின்ன சமாதானம் பேசுவாங்களாம். உங்களுக்கு ஏன் சார் இந்த இணைப்பு பாலம் போடுற வேலையெல்லாம்? இத பாரியா மூர்த்தி, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இந்த சமாதான பேச்சுல சம்பந்தப்பட்டுட்டேன். உன்னை பேச வைக்கிறதா அவங்க கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டேன்பா. அதை நான் காப்பாத்தலன்னா எனக்கு மரியாதை இருக்காது. உடனே வேணான்னு பதில் சொல்லிடாத. வீட்டுக்கு போ, ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். 6 முறை யோசனை பண்ணு. அவங்க பண்ண நல்லதையெல்லாம் யோசனை பண்ணி பாரு. உனக்கு பழக்கம் இருந்தா உன் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட கலந்து பேசு. எனக்கு நிதானமா பதில் சொன்னா போதும். பிரச்சனையை ஊதி பெருசாக்குறதும் அதை ஒண்ணு இல்லாம ஆக்குறதும் நம்ம கையில தான் இருக்கு. இங்கேயே யோசிச்சா ஒரே பதில் தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். வீட்டுக்கு போய் நிதானமா யோசனை பண்ணு. அவங்க உறவு வேணுமா வேணாமாங்கிறத
நீயே ஒரு முடிவு பண்ணி 2 நாள் கழிச்சு எனக்கு பதில் சொன்னா போதும். ஆனா சொல்ற பதில் நல்லதா இருக்கணும். இட் should be பாசிட்டிவ். அதை தான் நான் எதிர்பார்க்கிறேன். செந்திலா, என்ன பார்த்துட்டு இருக்க? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சும்மா இருந்தேன். அதான் ஆல்பத்தை பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஆல்பம் அது? நம்ம பொண்ணு பிறந்தநாள் ஆல்பமா? இல்லைங்க அபிக்கு மஞ்சள் நீராட்டு பண்ணதா? இல்லைங்க, பின்ன என்னதான் அது? சொல்ல. நம்ம கல்யாண ஆல்பம். ஓ, கல்யாண ஆல்பமா? குடு 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 குடு, என்கிட்ட குடு. ம். ஆ, ஆ. அப்ப பாரு, என் மீச வீரப்ப மீச மாதிரி பெருசா இருக்கு பாரு. ஆ. ஆமா, நீ புரட்டி பார்த்துட்டு இருந்தது நம்ம போட்டோவையா இல்ல உங்க அண்ணனுங்க போட்டோவையா? ரெண்டு தாங்க. இல்ல, நீ பொய் சொல்ற. ஓ அண்ணனுங்க போட்டோவை தான் நீ பாத்துக்கிட்டு இருந்திருக்க. அவனுங்கன்னா உனக்கு வசதி, உனக்கு என்ன ஹோம் சிக்கா? பாசமலை பொங்கி வழியுதோ அதான் உங்க அண்ணன் சமாதானம் தூது விட்டுருக்காரு. என்ன என்ன சொல்றீங்க? அண்ணே அண்ணே சொல்லி அனுப்புனாங்களா? ஆமா ஆமா, என்கிட்ட நேரா பேசுறதுக்கு பயந்துகிட்டு வக்கீல் ஜேபி கிட்ட பெரியவர், அதான் த கிரேட் வசந்தன், என் தம்பி பண்ணதெல்லாம் தப்பு, அவனை திரும்பவும் மன்னிப்பு கேட்க சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என்னத்த சொல்வேன்? உங்க அண்ணனுங்கள மாதிரி நான் என்ன மானங்கிட்ட ஜென்மமா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பெரிய அண்ணன் சொன்னாங்கன்னா நல்ல விஷயம் தானே. எதிரி நல்ல விஷயம்? என்ன அவமானப்படுத்துறது நல்ல விஷயமா இல்ல என்ன எடுத்தறிஞ்சு பேசுறது நல்ல விஷயமா? சொல்லுடி, எது நல்ல விஷயம்? நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, உன் அண்ணனுங்க 2 பேரும் ஏன் திடீர்னு நல்லவனுங்க மாதிரி நாடகம் ஆடுறானுங்கன்னு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. உன் அண்ணனுங்க 2 பேரும் ஜெகஜால கில்லாடிங்க. அப்பப்பா, என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறானுங்கன்னு தான் எனக்கு தெரியல. உங்ககிட்ட போய் என்ன எதிர்பார்க்க போறாங்க? எல்லாம் பாசம் தாங்க. பாசம் இல்லடி, வேஷம். 2 பேரும் பிசினஸ் மேக்னட்டுகளாச்சே, அதான் என்னத்தை எய்ம் பண்றானுங்கன்னு தெரியல. இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன். உன் அண்ணன்களோட அயோக்கியத்தனத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? திடீர்னு உன் அம்மாவோட அண்ணனுங்க பேச்சுவார்த்தைக்கு தூது விட்டுருக்காங்க. அப்படியா? ஆமா, ஏன் தெரியுமா? எதுவா இருந்தா என்னப்பா? விஷயம் தெரியாத பொண்ணா இருக்கியே, அவங்க என் கூட பாசத்தை காட்ட வரல, என் பொண்ணை மடக்கிறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? அந்த அருண் இருக்கானே, தருதல குடிகாரன், பொறுக்கி, ஊர்ல எங்கேயாவது அவனுக்கு நல்ல பேர் இருக்கா? அதான் அவங்க நல்ல விதமா பேசி நைஸா என் பொண்ணை மருமகளாக்கிக்கலான்னு பாக்குறாங்க. ஏன்பா, அருண் மாமா நல்லவர் தானே? சொல்லுமா, மனசுல படுற மாதிரி நல்லா சொல்லு. என்கிட்ட யாரும் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அவங்கள எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பொண்ணு கேக்குறாங்களாம், பொண்ணு. என்னம்மா அது? நீ ஒண்ணு நினைக்கிற, அப்பா வேற என்னவோ நினைக்கிறாரு. நீ கொடுத்த சிக்னலை நம்பி நான் அருண் மாமா கிட்ட நல்ல விதமா பழகிட்டு இருக்கேன். இப்படி அப்பா திடீர்னு குண்டு தூக்கி போடுறாரு. நீதாம்மா பேசணும்.
ஆமா, நான் சொல்லி உங்க அப்பா கேட்டுட்டாருன்னா சூரியன் மேற்குல தான் உதிக்கும். என்னது அம்மா பொண்ணு டிஸ்கஷனா? ஏன்பா மாமாவே இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றப்போ நீங்களும் கொஞ்சம் இறங்கி வந்தா என்னப்பா? நான் எதுக்காகவும் இறங்கி போக மாட்டேன். உன் அம்மா என்கிட்ட பேசி பழிக்கலன்னு உன்னை தூது போக சொன்னாலா? நீ ஏறத்தான் எனக்கு வந்து அவமானம் உனக்கும் தான் நினைக்கணும். தெரிஞ்சதா? எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு உனக்கு வயசும் ஆகல, எனக்கும் மூளை கோளாறு இல்ல. என்ன புரியுதா? ம், ஆமா, ஏன் லேட்டு? அது வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போயிட்டு வந்தேன்ப்பா. என்னவோ எதுவா இருந்தாலும் நல்லா படி. உன் மாமன் குடும்பத்தை பத்தியே கனவு கண்டுட்டு இருக்காத.